வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மாடுலர் அரித்மெட்டிக் பற்றி பார்க்கலாம். அதனால் மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னா மாடுலர் அரித்மெட்டிக் இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் குறிப்பிட்ட கேப்பை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதையிலேருந்து செடி முளைக்குது, செடி பெருசாகுது, பெருசானதுக்கப்புறம் பூ வருது, காயாகுது, பழமாகுது, பழம் வந்து மறுபடியும் என்ன நமக்கு விதை கிடைக்குது, மறுபடியும் விதை என்ன நமக்கு செடியாகும், மரமாகும், பூ பூக்கும், காய்க்கும், கனியாகும், மறுபடியும் விதை வரும். இந்த மாதிரி என்ன இருக்கும், சைக்கிளிக்காக நடக்குது. பார்த்துக்கலாம், நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். நமக்கு என்ன இருக்கும், சைக்கிளிக்காக நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட கேப்க்கு அப்புறமேட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்த நம்ம டைமிங் பாருங்களேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் முடிஞ்சுன்னா மறுபடியும் என்ன நமக்கு அடுத்த 24 ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் அடுத்த 24 ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நம்ம வாட்ச் நாம் இங்கே வீட்டில் பயன்படுத்துகிற வாட்ச் எல்லாம் டைம் 1லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். இது 24 நம்பரை போட்டு பண்ணுற ரொம்ப கஷ்டம். நமக்கு ஃபாலோ பண்ணுறதை விட 12 ஈஸியாக இருக்கும். 12 போட்டிருக்கும், ஃபர்ஸ்ட் 12, மறுபடியும் 13, மறுபடியும் நமக்கு 1 2 3 4 மறுபடியும் அடுத்த 12 ஆகும் நமக்கு. அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகுறது. இப்போ 1 வீக்கோட டேஸ் பாருங்களேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, மறுபடியும் என்ன நமக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே ரிப்பீட் ஆகணும். மந்த்து ஜனவரி, பிப்ரவரின்னு ஆரம்பிச்சுன்னா டிசம்பருக்கு மறுபடியும் ஜனவரி, பிப்ரவரின்னு வரும் நமக்கு. சரிங்களா? அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸும் என்ன நமக்கு ஒரு சிலதெல்லாம் குறிப்பிட்ட கேப்புக்கு ரிப்பீட் ஆகிறது பீரியாடிக்கலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறத பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறாங்க தடவை மாடுலர் அரித்மெட்டிக்கு. அதை நம்ம நம்பர்ஸில் பார்க்குறோம். மாடுலர்னா குறிப்பிட்ட கேப் அப்புறம் ரிப்பீட் ஆகிறது மாடுலர்னு சொல்கிறாங்க. நம்பர்ஸில் பார்க்குறது சொல்கிறாங்க மாடுலர் அரித்மெட்டிக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காங்க்ருவன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. காங்க்ருவன்ஸ் மாடுலோ. அதென்ன காங்க்ருவன்ஸ் மாடுலோ அப்படின்னா இந்த நம்பர்ல அந்த காங்க்ருவன்ஸை மாடுலர் அரித்மெட்டிக்கை நம்ம நம்பர்ஸ்ல பார்க்கறதா மாடல் அரித்மெட்டிக் பார்த்தோம். ரிப்பீட் ஆகிறத நம்பர்ஸ்ல பார்க்கறத மாடல் அரித்மெட்டிக். அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன பயன்படுத்துறோம், காங்க்ருவன்ஸை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளா ஏ காங்க்ருவன் பி மாட் சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏங்கிற டேர்மை சியால் நான் டிவைட் பண்ணனா ரிமைண்டர் பி கிடைக்கும். இதுக்கு என்ன மீனிங்கு, ஏங்கிற டேர்மை சியால் டிவைட் பண்ணோம்னா எனக்கு ரிமைண்டர் பி கிடைக்கும். சரிங்களா? இதில் எங்கே சார் நமக்கு மாடுலோ வருது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, வேணா பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 13 ஒரு நம்பர் இருக்குது. 13 நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ரிமைண்டர் வரும், 13 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 3s are 12. ரிமைண்டர் என்னது 1. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்குதுங்களா? மறுபடியும் 14 டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 3s are 12, ரிமைண்டர் 2. அடுத்த நம்பர் 15 டிவைட் பண்ணுறேன். 5 3s are 15, ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் பாருங்க, 0 வருது, 1 வருது, 2 வருது. இதுக்கு அடுத்த நம்பரை பண்ணோம்னா மறுபடியும் எனக்கு என்ன ரிமைண்டர் 0 1 2 தான் வரும். ஏன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் என்னென்னமா இருக்கலாம், 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். மறுபடியும் என்ன ரிமைண்டர் 0 1 2, ரிமைண்டர் 0 1 2. அப்போ எது இந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ரிமைண்டர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. குறிப்பிட்ட கேப்க்கு அப்புறமேட்டு ரிமைண்டர் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரிமைண்டர் தான் இருக்கு மாடலும் ஆக்ட் ஆகுது. சொல்ற புரிஞ்சு? அப்போ இதை எப்படி நம்ம மாடல் ரெப்ரசென்ட் பண்றோம்னா, ஒரு நம்பரை நான் ஒரு நம்பரால் டிவைட் பண்றேன்னா வரக்கூடிய ரிமைண்டர் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மீனிங் புரியுதுங்களா? இதுக்கு என்ன அர்த்தம், ஏ காங்க்ருவன்ட் பி மாடு சி மாடுலோ சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஏவை சியால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு கிடைக்கும், பி கிடைக்குது. இதே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 13 எதால டிவைட் பண்றோம், 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைச்சு, 1 கிடைச்சது. சரிங்களா? அதே 14
3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைச்சிது. 15 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. கரெக்டுங்களா? இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, இப்போ ஏ சிஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் பி கிடைக்குதுன்னா அந்த ரிமைண்டர் நான் சப்ராக்ட் பண்ண வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் டிவைட் ஆகுமா? இப்போ 13 3ஆல் டிவைட் பண்ணுறேன், ரிமைண்டர் 1 கிடைக்குது. இந்த 1 நான் 30ல் சப்ராக்ட் பண்ணிட்டா அது கம்ப்ளீட் டிவைட் ஆகுமா? 1 சப்ராக்ட் பண்ணால் 12 3ஆல் டிவைட் ஆகும். 2 ரிமைண்டர் சப்ராக்ட் பண்ணிட்டா 12 3ஆல் டிவைட் ஆகும். 0 15ல் 0 சப்ராக்ட் பண்ணால் 15 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் இதில் சப்ராக்ட் பண்ணிட்டுனா கண்டிப்பாக என்ன ஆகும்? இந்த நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஏ காங்க்ருவன்ட் பி மோட் சிங்கிறது எப்படி எழுதலாம்? நமக்கு ஏ மைனஸ் பி டிவிசிபிள் பை சி. கரெக்டுங்களா? 13 - 1 3ஆல் டிவைட் ஆகும். அந்த மாதிரி எப்படி எழுதலாம் நம்ம? இதை ஏ மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் பி பேர் ஏ மைனஸ் பி டிவைசிபிள் பை சி. இதுதான் மீனிங். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி டிவைசிபிள் பை சி. சிஆல் டிவைட் ஆகும்போது நமக்கு எந்த வேணா வரலாம், எதையும் நம்பர் வரலாம். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ இதால் டிவைட் பண்ணுறோமா? அப்போ இதென்ன சொல்லலாம்? டிவைடண்ட். இது என்ன சொல்லலாம் நமக்கு? டிவைடண்ட். இது சிஆல் டிவைட் பண்ணுறோம், டிவைசர். இது என்னது? ரிமைண்டர். டிவைடண்ட் டிவைசர். இது என்னது? ரிமைண்டர். டிவைட் பண்ணுறப்ப இப்போ ஏ மைனஸ் பி டிவிசிபிள் சி பண்ணுறோன்னா இது ஒரு வேல்யூ கிடைக்குமா? அது கோஷன்ட். சரிங்களா? அப்போ இந்த ஏ காங்க்ருவன்ட் பி மாடு சிக்கு என்ன அர்த்தம்? எப்படி வகை நோட் பண்ணிக்கலாம். என்னது? ஏவை சிஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் பி அப்படின்னு அர்த்தம். இல்லை எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பியை சிஆல் டிவைட் பண்ண முடியும். ஏவை சிஆல் டிவைட் பண்ண வர ரிமைண்டர் தான் பி. அப்போ ஏ மைனஸ் பியை சி கம்பல்சரி நமக்கு பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும். மீனிங் புரியுதுங்களா? இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம்ஸ் போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் தியரம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன மாடலில் பார்த்தோம்? காங்க்ருவன்ஸ் மாடலோட ஏ காங்க்ருவன்ட் பி மாட் சி அப்படின்னு அர்த்தம் ஏ மைனஸ் பி சியால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு நம்ம என்னென்னலாம் தியரம் பயன்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, இப்போ இது ஒரு மாடல் இருக்குது, ஏ பி மாட் சி அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம், இதை 1ன்னு வச்சுக்கலாமா? ஈக்குவேஷன் 1. இன்னொன்று இ மாட் எஃப், இ காங்க்ருவன்ட் எஃப் மாடு ஜி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன், இதை ரெண்டு ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா மாடு வேற வேறையா இருக்கு. ஒருவேளை மாடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அந்த மாடுல வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இங்க சிங்களா இங்கேயும் ஒரு வேலை சியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? இப்போ நான் ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலேன். ஏ பிளஸ் இ காங்க்ருவன்ட் பி பிளஸ் எஃப் மாட் சின்னு போட்டுக்கலாம். எப்போதான் ஆட் பண்ண முடியும்? மாடு என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி சப்ராக்டும் பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் இ 1 - 2 பண்ணலாம். ஏ மைனஸ் பி = பி மைனஸ் எஃப் மாட் சியா இருக்கும் பொழுது, ஒரே மாடா இருக்கும்போது. அதே மாதிரி இன்டூ பண்ணிக்கலாம். ஏஇ = பிஎஃப் மாட் சி இப்படியும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஒரு மாடே எடுத்துக்கிட்டு ஒரு காங்க்ருவன்ட் மாடே யூஸ் பண்ணி ஏ காங்க்ருவன்ட் பி மாடு சி இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இதை ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம், பர்டிகுலர் நம்பரால் ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மாடு டிஸ்டர்ப் பண்ணாமல். எப்படி? இதை ஏடி = பிடி இன்ட்டு மாடு சின்னு போடலாம், தப்பு கிடையாது. மாடை டிஸ்டர்ப் பண்ணல, இது எதால் மல்டிப்ளை பண்ணும், அதே நம்பரால் என்ன பண்ணியிருக்கிறேன்? இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். சிமிலர்லி ஏ +or - d = b +or - d.
மாடை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரை ஆட் பண்ணலாம், ஒரே நம்பர் என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த காங்குரண்ட் மாடலில் நாம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ சம்ஸ் பார்க்க போகலாம். ஃபைண்ட் த ரிமைண்டர்ஸ் when 70004 and 778 is divided by 7. இந்த ரெண்டு நம்பரையுமே 7ஆல் டிவைட் ஆகும் பொழுது வரக்கூடிய ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுமா? 7ஆல் டிவைட் ஆகாது. எது 7ஆல் டிவைட் ஆகும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி பார்த்தோம்னா 70000 ஆகுங்களா? 70,000 7ஆல் டிவைட் ஆகும். அதை மாதிரி எழுதிக்கலாமா ஈஸியா? என்ன பண்ணலாம்? we know 70,000 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ எப்படி எழுதலாமா? அந்த காங்குரண்ட் மாடல் எழுதுறதுக்கு ரிமைண்டர் 0 எப்போ மோட் 7. கரெக்டுங்களா? 7,000க்கு 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் நமக்கு என்ன வரும்? 0 வரும். அவங்க கேட்கறது 70,000 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. அவங்க கேட்கறது வந்து 70,004. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 4 ஆட் ஆகணுமா? அப்போ இங்கே 4 ஆட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம ஒரு தியரம் பார்த்தோம். மாடை பொறுத்த வரைக்கும் அந்த மோடை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெண்டு பக்கம் ஒரே நம்பரால் ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். எனக்கு இங்கே 70,004 வரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? +4 பண்ணிக்கலாமா? +4 is equal to 0 + 4 mod 7. இப்போ என்ன ஆயிரும்? 70,004 is equal to 4 mod 7. அப்போ என்ன அர்த்தம்? 70,004 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குது. அவங்க ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. therefore ரிமைண்டர் is equal to 4. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 778க்கு 778ல நியரஸ்ட் எந்த நம்பர் 7 டிவைட் ஆகும்? 777 டிவைட் ஆகுமா? 777 டிவைட் ஆகும். அப்ப 777 காங்க்ருவன்ட் 0 mod 7. 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும், கம்ப்ளீட் டிவைட் ஆகும். இப்போ 778 இருக்கு, இதோட என்ன இருக்கு? 1 அதிகமாக இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் +1 பண்ணிக்கலாமா? 777 +1 காங்க்ருவன்ட் 0 + 1 mod 7. 778 is equal to 1 mod 7. அப்போ என்ன அர்த்தம்? 778 7ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் கிடைக்கும், 1 கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் is equal to 1. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.12. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி such that 15 டியால் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 3 கிடைக்குது. 15 காங்க்ருவன்ட் 3 mod டி. அப்போ 15 டியால் டிவைட் பண்ண ரிமைண்டர் கிடைக்குது, 3 கிடைக்குது. இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? 15 - 3 டிவைட் பை டிங்களா? 15ல 3 சப்ராக்ட் பண்ணா அந்த நம்பர் எதாவது டிவைட் ஆகணும், நமக்கு டியால டிவைட் ஆகணும். அப்போ 15 காங்க்ருவன்ட் 3 mod டின்னு இருக்கிறத இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடுதலாம். 15 - 3 divisible by d. கரெக்ட்டுங்களா? 15 - 3 12. அப்ப 12 divisible by d. 12 d ஆல divisible ஆகுது. அப்ப 12 ஓட divisibles என்னது? the possible values of d. the divisor of 12 எழுதிக்கலாமா? therefore divisor of 12 என்னென்னலாம் வரலாம்? 12 எதாலும் கம்ப்ளீட் டிவைட் ஆகும். நமக்கு 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 5 பண்ணாது, 6 டிவைட் பண்ணும், 7 பண்ணாது, 8 பண்ணாது, 6க்கு அப்புறம் 7 8 9 10 11 12 தான் பண்ணும். அப்போ இந்த நம்பர்லாம் 12ல டிவைட் பண்ணக்கூடியது. அப்போ இந்த டி இதில் எது வேணா இருக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் டி, என்னென்ன டில இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எழுதிடலாமானா கிடையாது. என்ன காரணம்னா 12ஆல டிவைட் பண்ணும்போது 12 டியால் டிவைட் ஆகும் பொழுது என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் 3 கிடைச்சிருக்குது. ரிமைண்டர் 3னா அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் என்னது? இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸைஸ் என்னது?
அந்த ஈக்குவலி டிவிஷன் லெம்மால பார்த்துருக்குறோம். ரிமைண்டருங்கிறது டிவைசரை விட கம்மியாக தான் இருக்கணும். டிவைசருக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. டிவைசரை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ 3 வந்திருக்குதுன்னா இதில் இது 3 வரக்கூடாது. ஏன்னா ரிமைண்டர் எப்படி இருக்கணும்? டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். அப்போ இதுதான் டிவைசராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரிமைண்டர் 3 வாய்ப்பு இருக்குது. 1 2 3க்கு டிவைஸ் பண்ணும்பொழுது ரிமைண்டர் என்ன வாய்ப்பு இல்லை? 3 வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1ஆல் டிவைட் பண்ணும்போதும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3ஆல் டிவைட் பண்ணும்போதும் ரிமைண்டர் என்ன வாய்ப்பு இல்லை? 3 இருக்கு வாய்ப்பு இல்லை. 1ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 தான். 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன இருக்கலாம்? 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன இருக்கலாம்? 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அப்போ இங்கே 3 ரிமைண்டர் இருக்கும் பொழுது இது 3 நாட் பாசிபிள். சரிங்களா? அப்போ இந்த 12 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இது எல்லாமே டிவைட் பண்ணலாம். சரிங்களா? 3 ரிமைண்டரா இருக்கும் பொழுது எது மட்டும் தான் பாசிபிள்? 4 6 12 தான் பாசிபிள்ஸ். சரிங்களா? therefore the possible values of D is equal to 4, 6, 12. ஏன் வேணா பிராக்கெட்ல இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் என்ன இருக்கு? நமக்கு 3 வரணுங்கிறதுனால 15 mod. ஏன்னா 3ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்? 3 கிடைக்கணும். அதனால தான் நம்ம 1 2 3 நம்ம எடுத்துக்க முடியாது, 4 6 12 எடுத்துருக்கிறோம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.13 find the least positive value of x such that ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த x நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய வேல்யூஸ் இருக்கலாம், அதில் லீஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 67 plus x congruent 1 mod 4. அப்போ இந்த டேர்மை 67 plus x இருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் அது 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 67 plus x 1 mod 4. இதுக்கு என்ன அர்த்தம்? 67 plus x minus 1 divisible by 4. அப்போ இது 4ஆல் டிவைட் ஆகணும். 67 minus 1 என்ன கிடைக்கும்? 66 ஆயிருங்களா? 66 plus x divisible by 4. அப்போ இது 4ஆல் டிவைட் ஆகணும். கம்ப்ளீட்டாக 4ஆல் என்ன நமக்கு டிவைட் ஆகணும். அப்போ எந்த நம்பராக இருக்கும் எக்ஸுங்கிறது? இப்போ 6 6 4ஆல் டிவைட் ஆகுமா? செக் பண்ணி பாருங்க. 1 4 is 4, ரிமைண்டர் 2 26. 26 ஆகாது, 28ன்னு ஆகும். அப்போ இந்த இடத்துல +2 பண்ணோம்னா 68ங்களா? அப்போ 68 டிவைட் ஆகும். +2 பண்ணால் மட்டும்தான் ஆகுமானா +6ம் பண்ணலாம், 72. +10 பண்ணலாம், 76, அதுவும் ஆகும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் ஆனது 2. அப்போ 66 கூட 2 ஆட் பண்ணோம்னா 68 டிவிசிபிள் பை 4. கரெக்டுங்களா? அப்போ therefore least positive value of x is 2. கிளியருங்களா? செகண்ட் ஒன் 98 congruent x plus 4 mod 5. இப்போ என்ன அர்த்தம்? 98ல இந்த டேர்ம் சப்ராக்ட் பண்ணா அது என்ன ஆகும்? 5ஆல் டிவிசிபிள் ஆகும். 98 சப்ராக்ட் ஆஃப் x plus 4 divisible by 5. மைனஸ் உள்ள போச்சுன்னா 98 minus x minus 4 divisible by 5. 98ல 4 போச்சுன்னா 94 minus x divisible by 5. இப்போ 5ஆல் டிவைட் ஆகணும். 94 எதை சப்ராக்ட் பண்ணணும்? நமக்கு 90 டிவைட் ஆகுமா? ஏன்னா 5ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் 0ல முடியலாம், 5ல முடியலாம். இப்போ 94ல 4 சப்ராக்ட் பண்ணிட்டு 90 ஆயிரும். 4ஐயும் சப்ராக்ட் பண்ணலாம், 9ஐயும் சப்ராக்ட் பண்ணலாமா? ஏன்னா 90ல இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா பண்ணால் 85, அதுவும் ஆகும். 80 ஆகும், 75 ஆகும். அப்போ நிறைய நம்பர் போகும். அதில் என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ எக்ஸனுடைய லீஸ்ட் பாசிட்டிவ் என்னவா இருக்கணும்? 4ஆ இருக்கணும். 4ஐ சப்ராக்ட் பண்ண 90 ஆயிரும். அப்போ 90 டிவைஸ் பை 5. therefore least
positive value of x is 4. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் 8x. சால்வ்னா என்னது? அதில் இருக்கிற அன்னோனை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தான் அன்னோன், அதை கண்டுபிடிக்க போகிறோம். 8x காங்க்ருவன்ட் 1 மோட் 11. அப்போ என்ன அர்த்தம்? 8xல 1 சப்ராக்ட் பண்ணால் 11ஆல் டிவைட் ஆகும். இப்படி எழுதலாம். 8x minus 1 divisible by 11. அப்போ x என்னவா இருந்துச்சுன்னா 8x minus 1 வேல்யூ 11ஆல் டிவைட் ஆகும்னு செக் பண்ணி பார்க்கணும். 1 போட்டு 2 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 போட்டு என்ன கிடைக்கும் நமக்கு? 8 into 1 8 minus 1 7 ஆகுமா? ஆகாது. 2 போட்டோம்னா 16 minus 1 15 ஆகாது. 3 போட்டோம்னா 8 3s are 24 minus 1 23 ஆகாது. 4 32 minus 1 31 ஆகாது. 5 8 5s are 40 minus 1 ஆகாது. 39. அதே மாதிரி 6 ஆகாது. 7 போட்டு பாருங்களேன். 8 7s are 56. 56 minus 1 அப்போ 55. 55 11 டிவைட் ஆகுமா? அப்போ என்ன பண்ணும் நமக்கு? possible values of x is வேல்யூஸ்ங்களா x ஆர் என்னென்ன வரலாம்? இப்போ எனக்கு முடிச்சோம் 7 போடலாம். ஏன்னா 7 போட்டோம்னா 8 7s are 56 56 minus 1 கரெக்டாக வரும். அப்போ 7 வரலாம். இது மாதிரி போட்டு பார்க்கணும். 8 9 10 11 போட்டிங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே வரல. 18 போட்டால் வரும். செக் பண்ணி பாருங்க. 8 into 18 என்ன வரும்? 64 remainder 6 1 8s are 8 14. இப்போ 144ல 1 சப்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 143 11ஆல் டிவைட் ஆகும் நமக்கு. எத்தனை டைம்? 13 டைம் வரும் நமக்கு. அப்போ 7 வரலாம், 18 வரலாம். இதுக்கப்புறம் ஈஸியான 7க்கு 18 என்ன கேப் இருக்கு நமக்கு? 11 கேப் இருக்குல்ல. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 11 ஆட் பண்ணால் 29 இருக்கலாம். அடுத்து என்னவா இருக்கும்? 11 ஆட் பண்ணோம்னா 40 இருக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. இதானது பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். அவங்க மினிமம் வேல்யூன்னு கேட்கல. இதே மினிமம் பாசிட்டிவ் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா 7 மட்டும் எழுதியிருக்கலாம். அவங்க வெறும் சால்வ்னு கேட்டுக்கிறதால பாசிபிள் வேல்யூஸ் எழுதி எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். அடுத்தடுத்து 11 ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம இங்கே எப்படி 18 டைரக்டாக போடலாம்னா எதோடைய மோடு? 11உடைய மோடு. அப்போ 7 வருதுன்னா அடுத்து அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க? 11 ஆட் பண்ணிட்டே போகும், கரெக்டாக வரும். அப்படி ஆட் பண்ணும்போது 7க்கு அப்புறம் 11 ஆட் பண்ணி 18 செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்த 11 செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது 11 ஆட் பண்ணிட்டே போனோம்னா எல்லா நம்பருக்கும் என்ன எக்ஸுக்கு ஆப்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.15 கம்ப்யூட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க சச் தட் இதே மாதிரி தான் 10 power 4. சரி, இப்போ இந்த 10 power 4லேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா மோடு 19 இது மாதிரி போட்டுக்கலாம்ல சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்க ரொம்ப கஷ்டம். 10 power 4னா 10,000. 10,000 வச்சுட்டு ஒரு நம்பர் 9 டிவைட் ஆகாதா டிவைட் ஆகுது சின்ன நம்பர்னா ஈஸியாக செக் பண்ணிடலாம். 10,000 வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு செக் பண்ணி போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன சிம்பிளாக போடலாம்னா 10 power 4ங்கிறத நான் 10 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 10 ஸ்கொயர்னு எவ்வளோ நமக்கு? 100ங்களா? இப்போ 10 ஸ்கொயரை இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்க. 10 ஸ்கொயருக்கு முதல்ல கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை 10 power 4 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி? பவர் 2 போட்டு இங்கேயும் பவர் 2 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 10 power 2க்கு என்ன எக்ஸா இருக்கும்? 10 power 2 100ங்களா? 100ல எதை சப்ராக்ட் பண்ணோம்னா மோடு 19 வரும். ஐ மீன் 19 டிவைட் ஆகணும். சரிங்களா? 10 power 2னா 100. 100ல எதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஒரு சிம்பிள் எழுதலாமா? 10 power 2னா 100. 100 மைனஸ் எக்ஸ் divisible by 19. இப்போ 100 எழுத சப்ராக்ட் 19 ஆகணும். இப்போ 19 இப்போ 20 இருந்துச்சுன்னா 5 டைம் 100 19 5 டைம் போட்டால் 95 வருமா? ஒரு 5 கம்மியாக இருக்கும். அப்போ இதில் 5 சப்ராக்ட் பண்ணால் 95 வந்துடும். 95 19 டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ 5 இருந்துச்சுன்னா 100 மைனஸ் 5 95. 95 will divisible by 19. அப்போ எக்ஸ் என்ன இருக்கணும்? 5 இருக்குமா? அது அப்ளை பண்ணிக்கலாமா? therefore 10 power 2 congruent remainder என்ன வந்துச்சு நமக்கு? 5 mode 19. 10 power 2னா 100. 100 19 டிவைட் பண்ணோம்னா 95 வரும். ரிமைண்டர் 5
5. இது கரெக்டுங்களா? ஆனா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 10 பவர் 4 கேட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் பவர் 2 பண்ணுங்க, இங்கேயும் பவர் 2 பண்ணுங்க. தியரம் பார்த்தோம். ஒரு மோட் எழுதியிருந்தோம்னா இந்த பக்கம் என்ன பண்றோமோ அதே இந்த பக்கம் பண்ணணும். ஆனா எதை மாத்தக்கூடாது, மோட மாத்தக்கூடாது. அப்ப ஸ்கொயர் ஆன் போத் சைட் 10 பவர் 4 is equal to 5 பவர் 2 மோட் 19. அப்ப என்ன வருது, 10 power 4 is equal to 25 மோட் 19. இது கரெக்டுங்களா? கரெக்ட் கிடையாது. என்ன காரணம், மோட் 19 19 தான் டிவைட் பண்றோம். 19 டிவைட் பண்றோம்னா ரிமைண்டர் 90 விட அதிகமா இருக்குமா, இருக்கக்கூடாது. 90 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப 25 இருக்குது, அதிகமா இருக்கு அப்படின்னா 19 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு 19 குறைச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது 19 ரிமைண்டரா கிடைச்சிடும். 19 டிவைட் ஆகிற கிடைக்கும் ரிமைண்டர். அப்ப 25ல 19 சப்ராக்ட் பண்ண கிடைக்கும், 25ல 19 சப்ராக்ட் பண்ணிட்டா 6 வருங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம், 6ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 19 டிவைட் பண்ணும் பொழுது 25 இன்னொருக்கா டிவைட் ஆகும். 119 சார் 19, ரிமைண்டர் கிடைக்கும் 6 கிடைக்கும். இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம், therefore 10 power 4 congruent 6 மோடு 19 இருக்கும்போது. கிளியருங்களா? அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x தானே கேட்டிருக்காங்க, x is equal to 6. therefore x is equal to 6. என்ன பண்ணோம், 10 power 4ங்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ, 9 டிவைட் பண்றது கஷ்டமா இருக்குங்கிறதுனால சிம்பிளா 10 power 2 எடுத்துக்கிட்டீங்க. 10 power 2னா 100. 100ல எதை சப்ராக்ட் பண்ணா 9 டிவைட் ஆகும்னு பார்க்கும்பொழுது 100ல 5 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 95 கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப 5 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப x வேல்யூ நமக்கு என்னது 5. 10 power 2 congruent 10 power 2 congruent 5 மோட் 19. 19 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கும். ஆனா 10 power 4 தான் கொஸ்டின் இருக்கனால பவர் 4 பண்றோம், இங்கேயும் பவர் 2 பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். ஏன்னா பவரோட பவர் இன்டூ பண்ணோம்னா 10 power 2 ஸ்கொயர் பண்ணா 10 power 4 ஆயிரும். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 10 power 4 5 power 2 மோட் 19. பட் 5 power 2னா 25 கிடைக்குது. 25 19க்கு ரிமைண்டரா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப 25ல மைனஸ் 19 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் கிடைக்கும் 6. அப்ப 6 தான் ரிமைண்டரா இருக்கும். கிளியருங்களா? அப்ப x is equal to 6. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.16, find the number of integer solution of 3x congruent 1 mode 15. 3x congruent 1 mode 15. இப்போ என்ன அர்த்தம், 3x minus 1 divided by 15ங்களா? 3x minus 1 divisible by 15. அப்ப இது 15 டிவைஸ் ஆகுது. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குமா? அப்ப ஏதோ ஒரு கோஷன்ட் கிடைக்கும். சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம், நமக்கு 3x minus 1ங்கிறத 15 டிவைட் பண்ண ஒரு கோஷன்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்ப 15 Q இப்படி போடலாங்களா? இந்த நம்பரை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈக்குவல் டிவிஷன் என்ன பண்ணுவோம், 3x minus 1 15 டிவைட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அதாவது 3x minus 1 15 டிவைட் பண்ணா எனக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஏன்னா டிவிசிபிள்னு சொல்லியிருக்கிறோம். இது எப்படி எழுதுவோம், நம்ம ஈக்குவல் டிவிஷன் நம்மளால டிவைடன்ட் இதனால 3x minus 1 3x minus 1 is equal to 15 into q plus remainder. இப்படி எழுதுவோம் நம்ம இதுல ஈக்குவல் டிவிஷன் நம்மளால அங்க எழுதுவோம் 3x minus 1 is equal to 15q plus 0. 3x minus equal to 15q. சரிங்களா? நாம என்ன கண்டுபிடிக்கணும், x கண்டுபிடிக்கணும். இது வந்து x டெரைவ் பண்ணலாமா? 3x is equal to 15q plus 1. x is equal to 15q plus 1 divided by 3. இந்த ரெண்டு காமனா இருக்கா, தனித்தனியா பிரிச்சுக்கலாங்களா? x is equal to 15q by 3 plus 1 by 3. x is equal to இங்க கேன்சல் பண்ணோம்னா 5q plus 1 by 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x நம்ம கண்டுபிடிக்கணும், இன்டிஜர் சொல்யூஷன் கேட்கறாங்க. இதானே x. இப்ப இந்த வேல்யூ இன்டிஜரா இருக்க வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், 5qங்கிறது இன்டிஜரா இருக்கும், அது கூட ஒரு 1/3 ஆட் பண்றதுனால அது என்னவா இருக்காது, நமக்கு இன்டிஜர் இருக்காது. அப்ப அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட இன்டிஜர் வேல்யூஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ இங்க மொத்தமா பார்க்கும்பொழுது 5qங்கிறது இன்டிஜர் இருந்தாலும் அதோட நான் 1/3 ஆட் பண்ணும்போது என்ன வரும், இன்டிஜர் வராது. அப்ப எக்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை, இன்டிஜரா இருக்கிறதுக்கு
வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன சொல்லிக்கலாம், there is no integer solution. ஏன்னா அதான் கேட்டிருக்காங்க, இன்டிஜர் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. there is no integer solution சொல்லிடலாம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.17. a man starts his journey from Chennai to Delhi by train. he starts at 22.30 hours. ட்ரெயினில் நமக்கு ரயில்வே டைம் என்ன பண்ணணும், நம்ம 24 ஹார்ஸை கன்சிடர் பண்ணிக்குவோம். 22.30 இப்போ நைட்டு 10:30 அப்படின்னு எடுத்துக்கலாம். 22.30 ஹார்ஸ் ஆன் வெனஸ்டே, புதன்கிழமை. இஃப் இட் டேக்ஸ் 32 ஹார்ஸ் ஆஃப் ட்ராவலிங், எவ்வளோ டைம் ஆகுது, 32 ஹார்ஸ் ட்ராவலிங் டைம் ஆகுது. அஸ்யூமிங் தட் த ட்ரெயின் இஸ் நாட் லேட் ஆகல, கரெக்ட் டைமுக்கு ஆன் டைம் போய் ட்ராப் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். when will he reach Delhi, எப்போ டெல்லி ரீச் பண்ணுவார், என்னைக்கு என்ன டைம்னு சொல்லணும். சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட்ஸ் அட் 22.30, 22.5 மணி நேரத்துக்கு ஆரம்பிக்குது ட்ரெயின். எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுது, ப்ளஸ் 32 ஹார்ஸ். சரிங்களா? அப்போ இது காங்குரண்ட் என்ன மோடு போடுவோம், 24. ஏன்னா ரயில்வே டைம்ங்கிறது 24 பேஸ் பண்ணி இருக்கும். எவ்வளவு ரிமைண்டர் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம மொத்தம் இது ஆரம்பிக்கிற டைமு எவ்வளோ டைம் ட்ராவல் ஆகும், இப்போ டோட்டல் டைமு 24 டிவைட் ஆகும்போது என்ன டைம் ஆகுங்கிறத நமக்கு போய் சேர டைம் தெரியும் நமக்கு. இப்போ 22 + 30 + 30 என்ன கிடைக்கும் நமக்கு, 54.30 காங்க்ரோண்ட் எக்ஸ் மோட் 24. அப்போ என்ன அர்த்தம், இதுலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா 24 டிவைட் ஆகும். 54.30 minus x divisible by 24. கரெக்டுங்களா? இந்த 54.30 எவ்வளவு சப்ராக்ட் பண்ணோம்னா 24ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு செக் பண்றீங்க. செக் பண்ணுங்க, 54.30 24ஆல டிவைட் பண்றோம். இது பார்த்தாலே தெரியுது, ஒரு 24, 2 48, 48க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு, 630 ரிமைண்டர் இருக்கும். எவ்வளோ ரிமைண்டர் இருக்கும், 630. 2 டைம் போட்டோம்னா 48, ரிமைனிங் 630. ஆக்சுவலாக 30ங்கிறது நமக்கு என்னது இல்லை, டைமிங், ½ an hourங்கிறது. சரிங்களா? 30 minutes, 6 hours 30 minutes. அப்போ இதில் சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ ரிமைனிங் வரும், 6 hours 30 minutes. அப்போ தான் ரீச் பண்ணுவாங்க. என்ன டே, இப்போ வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆயிருக்குங்களா, ஒரு 24 ஆயிருக்குது. அப்போ வெனஸ்டேக்கு அப்புறமேட்டு தேர்ஸ்டே இன்னொரு 24, அப்போ தான் 48 ஆயிருக்கு. 2 சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்குது. வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே, தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே, ஃப்ரைடேல 630. கிளியர்? எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்கே பார்த்து தெரியும். குவெஸ்சன் 2னா 2 சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ வெனஸ்டேக்கு அப்புறமேட்டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஃப்ரைடேல என்ன டைமிங்க, 630. அப்போ த ரெக்வயர்ட் டைம் will be 6:30 AM on Friday. எப்படி ஏஎம் சொன்னோம், எல்லாம் 24 hours. 12 கம்மியாக இருந்த ஏஎம், 12க்கு அதிகமாக போச்சுன்னா பிஎம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் பிஎம், இதானது ஏஎம். இங்கே நம்ம ஏஎம் மென்ஷன் பண்ண கூட அவசியம் கிடையாது, ரயில்வே டைம் தானே. ஏஎம் போடாட்டியுமே 6:30 என்னது காலையில் தான் நமக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.18. Kala and Vani are friends. Kala says, today is my birthday. And she asked Vani, அவன் வாணி கேட்குறேன்ட்டு, when will you celebrate your birthday அப்படின்னு கேட்கும்போது வாணி ரிப்ளை, டுடே இஸ் மண்டே அண்ட் ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago. இப்போ டைரக்டாக எந்த டேன்னு சொல்லாமல், இன்னைக்கு மண்டேனா 75 daysக்கு முன்னாடி நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்போ என்னைக்கு டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டே when Vani celebrated her birthday. அப்போ டேஸ்னா என்ன, நம்ம மோட் யூஸ் பண்ணும் 7, 1 வீக்கு 7 days. சரி, மொத்தம் எத்தனை நாளுக்கு முன்னாடி, 75 daysக்கு முன்னாடி என்ன டேன்னு கண்டுபிடிக்கணும். டுடே மண்டே, 75 daysக்கு முன்னாடி என்ன டேன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 7 ஒரு சைக்கிள். அப்போ 75னா 70, 10 சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 வாரம் முடிஞ்சு அப்புறம் 5 days. இப்போ மண்டேக்கு முன்னாடி 5 நாளுக்கு அப்புறம் என்ன டேன்னு சொன்னால் முடிஞ்சுது. சரிங்களா? ஸ்டெப்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம மோட் யூஸ் பண்ணலாம்.
75 காங்க்ரூவன் என்ன ரிமைண்டர்னு தெரியாது. மோட் என்னது 7. அப்போ என்ன அர்த்தம்? 75 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 7 ஆகும். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். 75 மைனஸ் எக்ஸ் divisible by 7. நம்ம 75 minus x is equal to 7q plus remainder 0 இப்படி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? x என்னவா இருந்துச்சுன்னா அது 7ஆல டிவைட் ஆகும்னு கண்டுபிடிங்க. டிவைட் பண்ணி பாருங்களேன். 75 7ஆல டிவைட் பண்றோம். 10 7s are 70. ரிமைண்டர் 5. 10 சைக்கிள் முடிஞ்சு 5 நாள் ரிமைண்டர் இருக்குது. அப்ப 75 காங்க்ரூவன் 5 மோட் 7. அப்ப எப்ப டுடே என்னது மண்டேங்களா? மண்டேக்கு முன்னாடி 5 நாள் ஈகணும் முன்னாடி தானே. மண்டேக்கு முன்னாடி 5 நாளுக்கு என்ன பண்ண மாதிரி அர்த்தம்? செலிப்ரேட் பண்ண மாதிரி கணக்காகும். சரிங்களா? 10 சைக்கிள் முடியும் போது அங்க மண்டேவா இருக்கும். மண்டேல இருந்து 5 நாளுக்கு முன்னாடி. அப்ப மண்டேக்கு பிஃபோர் 5 days அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5 days பிஃபோர் மண்டே. அப்போ என்ன இருக்கும்? மண்டேக்கு முன்னாடி இருக்கிற 5 days தள்ளி போனால் என்ன டேவாக இருக்கும் நமக்கு? மண்டேக்கு முன்னாடி சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே என்னவா இருக்கும்? வெனஸ்டேவா இருக்கும். அப்போ வாணி தான் உங்க பேரு, வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே ஆன் வெனஸ்டே. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.